எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரத்தை பார்க்க போறோம். மத்தேயு 16. இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல. இயேசுவோட ஊழியத்துல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இதுல உண்மையான உறுதியான நம்பிக்கைனா என்னன்னு ரொம்ப ஆழமா கத்துக்க போறோம். சரி, இந்த அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மளோட நம்பிக்கை சோதிக்கப்படும் போது என்ன நடக்கும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த அதிகாரம் முழுக்க இந்த கேள்விக்கு தான் பதில் தேட போறோம். ஏன்னா இது எதிர்ப்புகளை சமாளிக்கிறது பத்தியும் நம்ம நம்பிக்கைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை என்னங்கறத பத்தியும் பேசுற ஒரு ஆழமான கதை. ஓகே, முதல்ல அப்போ இருந்த சூழ்நிலை என்னன்னு பாத்திரலாம். இயேசுவுக்கு எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எதிர்ப்பு வெறும் எதிரிகள் கிட்ட இருந்து மட்டும் வரல, அவரோட கூடவே இருந்தவங்க, அவரை பின்தொடர்ந்தவங்க கிட்ட இருந்தும் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்பதான் மத தலைவர்கள், அதாவது பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிட்ட வராங்க. வந்துட்டு, நீங்க உண்மையிலேயே தேவனிடமிருந்து வந்தவர்னா வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு முரண்பாடுனா, அவங்க கண்ணு முன்னாடி அவர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்காரு. நோயாளிகளை குணப்படுத்தினது, பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுத்தது, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டை வச்சு பசியாத்துனதுன்னு எவ்வளவோ பார்த்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் ஒரு அடையாளம் தேவைப்பட்டுச்சு. இயேசு அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப மர்மமா ஒன்னு சொல்றாரு. உங்களுக்கு யோனாவோட அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் கொடுக்கப்படாதுன்னு. இத அவங்களுக்கு அப்போ புரியல. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. பின்னாடி நடக்க போற அவரோட மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தான் அவர் அப்படி மறைமுகமா சொல்லிருக்காரு. சரி, அந்த மத தலைவர்களை அனுப்பிட்டு இயேசு அவரோட சீடர்கள் கிட்ட திரும்புறாரு. திரும்பி அவங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாரு. பரிசேயர்களோட புளித்த மாவு கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. புளித்த மாவா? சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இயேசு சொன்னது அவங்களோட தவறான போதனைகளையும் மாய்மாலத்தையும் பத்தி. எப்படி கொஞ்சோண்டு புளித்தமா மொத்த மாவையும் புளிக்க வைக்குதோ, அதே மாதிரி அவங்களோட தவறான போதனைகள் கொஞ்சம் கொஞ்சமா பரவி நம்ம விசுவாசத்தையே அரிச்சு விஷமா மாத்திடும்னு எச்சரிக்கிறாரு. இந்த உருவகம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. பெருமை, மாய்மால மாதிரி விஷயங்கள் பார்க்க சின்னதா தெரியலாம். ஆனா அது நம்ம மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா, உள்ள இருந்தே நம்ம விசுவாசத்தை அரிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். அதுதான் அதோட ஆபத்து. இப்போ நாம இந்த அதிகாரத்தோட மைய பகுதிக்கே வரோம். இதுதான் அந்த உண்மையான டேர்னிங் பாயிண்ட். செசரியா பிலிப்பி அப்படிங்கிற இடத்துல வரலாறுல மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒரு பெரிய வெளிப்பாடு. அங்க வச்சு இயேசு அவரோட சீடர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. சரி, ஊர்ல மக்கள்லாம் என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க, நான் யாருன்னு சொல்றாங்கன்னு. அதுக்கு சீடர்கள், சில பேர் உங்களை யோவான் ஸ்நானகர்னு சொல்றாங்க, சில பேர் எலியான்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் எரேமியா இல்லனா வேற தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர்னு சொல்றாங்கன்னு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட இருந்த பொதுவான கருத்துக்கள். மக்கள் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இயேசு அடுத்த கேள்விய கேக்குறாரு. இந்த கேள்விதான் எல்லாத்தையும் மாத்துச்சு. அவங்கள நேரா பார்த்து, சரி, அதெல்லாம் மக்கள் சொல்றது, ஆனா நீங்க நீங்க நான் யாருன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. பாத்தீங்களா, கேள்வியோட திசையே மாத்திட்டாரு. இது பொதுவான கருத்தில்ல, இது அவங்களோட தனிப்பட்ட விசுவாசம். அவங்க மனசுல உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. அந்த நிமிஷத்துல தான் பேதுரு எந்த தயக்கமும் இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில சொல்றாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வாவ், என்ன ஒரு அறிக்கை! இந்த விசுவாசம்தான், இந்த அசையாத நம்பிக்கை தான் இயேசு அவரோட திருச்சபைய கட்டப்போற அஸ்திவார கல்லுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு உச்சக்கட்டமான வெளிப்பாடு, ஒரு சந்தோஷமான தருணம். ஆனா அடுத்த நொடியே கதை அப்படியே தலைகீழா மாறுது. ஒரு இருண்ட, ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மைய நோக்கி போகுது. ஆமா, அது வரைக்கும் இருந்த சந்தோஷம், அந்த வெளிச்சம் எல்லாம் மாறி இனி வரப்போற துன்பங்களோட நிழல் கதை மேல விழுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். அப்போதான் இயேசு மக்கள் எதிர்பார்த்ததுக்கெல்லாம் நேர்மாறா தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு 4 விஷயத்த வரிசையா சொல்றாரு. 1, அவர் எருசலேமுக்கு போகணும். 2, அங்க தலைவர்களால ரொம்ப பாடுபடணும். 3, அவர் கொல்லப்படுவாரு. 4, ஆனா 3வது நாள்ல திரும்ப உயிரோட எழுந்திருப்பேன்னு சொல்றாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீர் தேவனுடைய குமாரன்னு அறிக்கை செஞ்ச பேதுருவால இத தாங்கிக்கவே முடியல. உடனே உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவ தடுத்து, ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. பாருங்க, பேதுருவோட நோக்கம் நல்லதுதான், தன் குருவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா கடவுளோட திட்டத்தை புரிஞ்சுக்காததால அவரே அந்த திட்டத்துக்கு ஒரு தடையா மாறுறாரு.
சரியா இந்த நேரத்தை பயன்படுத்தி இயேசு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறாரு. என்னை பின்தொடர்றதுனா சும்மா இல்ல, அதுக்கு ஒரு விலை இருக்கு. உண்மையான சீஷத்துவம்னா என்ன? அவர் 3 விஷயங்களை சொல்றாரு. முதல்ல தன்னை மறுக்கணும். அப்படின்னா நம்மளோட ஆசைகள், நம்மளோட லட்சியங்கள் எல்லாம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக விட்டு கொடுக்கணும். 2வது தன் சிலுவையே எடுத்துக்கணும். அப்படின்னா வர்ற கஷ்டங்களையும் தியாகங்களையும் மனப்பூர்வமா ஏத்துக்கணும். 3வது என்னை பின்தொடரணும். அப்படின்னா அவரோட போதனைகள் படி அவர் வாழ்ந்து காட்டின மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். அப்புறம் ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேக்குறாரு. ஒரு நிமிஷம், இத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே சம்பாரிச்சிட்டாலும் தன்னோட ஆன்மாலையே இழந்துட்டா அவனுக்கு என்ன லாபம்? உலகத்துல கிடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆன்மாவுக்கு ஈடாகுமா? இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது ஈரா. சரி, இதெல்லாம் நடந்து பல வருஷங்களாச்சு. ஆனா இந்த கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடங்கள் எடுத்துக்கலாம்? இந்த அதிகாரத்துல நம்ம தெளிவா 3 விதமான எதிர்ப்புகளை பாக்குறோம். 1, மத தலைவர்கள் கிட்ட இருந்து வர நேரடியான எதிர்ப்பு, ஆதாரம் கேட்டு சோதிக்கிறாங்க. 2வது, கூடவே இருக்கிற சீடர்கள் கிட்ட இருந்தே வர்ற ஒரு தவறான புரிதல். 3வது, ரொம்ப நெருங்கின நண்பர் பேதுரு கிட்ட இருந்து வர ஒரு உணர்ச்சி பூர்வமான எதிர்ப்பு. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம நம்பிக்கைக்கு வர்ற சவால்கள் ஒரே இடத்துல இருந்து வராது, பல திசைகள்ல இருந்தும் வரலாம். இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். நம்ம ஆன்மீகத்துல வளர வளர நல்லதுக்காக உண்மைக்காக நிக்க முயற்சி செய்யும்போது சவால்களும் அதிகமாகும், எதிர்ப்புகள் வரும். இது இயல்புதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், எல்லா எதிர்ப்புகளுக்கும் அப்பால ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையில வர்ற எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கிக்கிற பலத்தையும் அதுக்கான நோக்கத்தையும் நமக்கு கொடுக்குது. சோதனைகள் முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான வழி. புயல் வீசும் நேரம் இது, சோதனை வரும் பாதை இது, கேள்வி கேட்கும் உலகம் எல்லாம். ஆனால் என் நம்பிக்கை நிலைத்தது. அடையாளம் கேட்கும் கூட்டம் அற்புதம் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் என் உள்ளம் அறிந்ததே அவர் உயிருள்ள தேவன்தானே. யார் சொன்னாலும் என்ன, நான் சொல்லுவேன் உறுதியாக, நீயே கிறிஸ்து ஆண்டவர், உயிருள்ள தேவன் மகன். எதிர்ப்பு வந்தாலும் நான் பின்தொடர்வேன், சிலுவை தூக்கியும் நான் நடப்பேன். உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஆவி இழந்தால் பயன் என்ன? நான் மறுப்பேன் சுயத்தை, நான் ஏற்றுவேன் என் சிலுவையை. இயேசுவே நீ முன் நடந்தால் நான் ஓடுவேன் உன் பாதையில். சிறிய புலி போலவே பொய் போதனை பரவும் மெதுவே என் மனதை காக்க வேண்டும், உண்மை வழியில் நிற்க வேண்டும். நண்பர் கூட தடுக்கலாம், அன்போடு கூட பேசலாம், ஆனால் தேவன் திட்டம் மாறா.